வணக்கம். உங்களுக்கான இந்த பிரத்யேக ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அபோலோ ஆபிராம்ஸ் எழுதின ஃப்ரம் இமேஜினேஷன் டு ரியாலிட்டி புத்தகம் பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். ஆமா. இந்த புத்தகம் நம்ம கற்பனைகள் எப்படி நிஜமாகுது, நம்ம கனவுகளை எப்படி உண்மையாக்குறதுன்னு சொல்லுது. இதுல சில கருத்துக்கள் நாம முன்னாடியே கேட்டிருந்தாலும் ஒரு சில கோணங்கள் ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா, நிச்சயமா. நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்த புத்தகத்தோட சாராம்சத்தை. அதுவும் மேலோட்டமா இல்லாம அதுல சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயங்களை எப்படி சொல்றது ஆழமா புரிஞ்சுக்க போறோம். சரி சரி. குறிப்பா உருவாக்கம், அதாவது மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் அந்த அனுமான விதி, லா ஆஃப் அசம்ஷன். இதெல்லாம் நமக்கு சொல்லி தந்த அப்துல்லா அப்படின்னு ஒரு மர்மமான ஞானி, அவரை பத்தியும் பார்ப்போம். இது மொத்த புத்தகத்துக்கும் ஒரு நல்ல அறிமுகமா இருக்கும்னு நம்புறேன். அருமை. அப்போ அப்துல்லா கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாமா? புத்தகம் அவரை எப்படி சொல்லுது? நீங்க கேள்விப்படாத ரொம்ப பிரபலமான ஞானி அப்படின்னு சொல்றாங்க. யார் இவர்? அப்துல்லா. அவர் ஒரு சுவாரஸ்யமான நபர். புத்தகம் சொல்றபடி அவர் எத்தியோப்பிய பின்னணி கொண்டவர். ஆனா நியூயார்க் நகரத்துல வாழ்ந்திருக்கார். ஓ, அப்படியா? ஆமா. நெவில் கோடார்ட், ஜோசப் மர்ஃபி மாதிரி பெரிய புதிய சிந்தனை தலைவர்களுக்கே குருவா இருந்திருக்காரு. அவங்க சிந்தனைகளுக்கு இவரோட போதனைகள் தான் அடித்தளம். ஓஹோ, அப்போ இவரோட எத்தியோப்பிய பின்னணி அது எப்படி இவரை பாதிச்சிருக்கும்? அந்த பழங்கால ஆன்மீக சூழல். புத்தகம் அத உறுதியா சொல்லல, ஆனா ஊகிக்குது. எத்தியோப்பியாவில் இருக்கிற அந்த பழங்கால கிறிஸ்துவம், இஸ்லாம், யூத மதம், சூஃபி தத்துவங்கள், அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஓரோமோ, குரகே மாதிரி இனக்குழுக்களோட தனிப்பட்ட ஆன்மீக ரசவாத பாரம்பரியங்கள், இதோட தாக்கமெல்லாம் அவர்கிட்ட இருந்திருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு. சரி சரி. இந்த ஆழமான வேர்கள் தான் அவனோட போதனைகளுக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கலாம். அப்போ அவரோட மைய தத்துவம் என்ன? எல்லாம் அவர் முக்கியமா சொன்னார். அவரோட தத்துவத்தோட இதயம்னு பார்த்தா அது நான் இருக்கிறேன், அதாவது IAM அப்படிங்கிற உணர்வு நிலைதான். நான் இருக்கிறேன், IM. ஆமா, அதாவது நமக்குள்ளேயே ஒரு தெய்வீக சக்தி, ஒரு படைக்கும் ஆற்றல் இருக்குங்கிறத உணர்றது. இதோட சேர்த்து அனுமான விதி, லா ஆஃப் அசம்ஷன். அனுமான விதி, அதாவது நீங்க விரும்புறது ஏற்கனவே நடந்துருச்சுன்னு முழுசா நம்பி அந்த உணர்விலேயே இருக்கிறது. அப்புறம் நம்ம கற்பனை தான் உண்மையான படைப்பு சக்தி, அதாவது கடவுள் சக்தி அப்படிங்கிறதும் அவரோட முக்கிய போதனைகள். நான் இருக்கிறேன். இது கேட்க எளிமையா இருந்தாலும் ரொம்ப ஆழமான விஷயமா தோணுதோ? இத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு உணர்வு நிலை. பைபிள்ல கூட கடவுள் மோசஸ் கிட்ட தன்னை சொல்லும்போது இருக்கிறவராகவே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு சொல்றதா வரும் இல்லையா? ஆமாம். அப்துல்லா என்ன சொல்றாருன்னா, அந்த படைக்கும் சக்தி, அந்த இருப்பு, அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. நாம நான் அப்படின்னு எதை நினைக்கிறோமோ, உணர்றோமோ, அதுவாகவே நம்ம ஆகுறோம். ஓ, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் வளமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நாம அந்த நிலையே நமக்குள்ளேயே பிரகடனம் செய்றோம். இது வாய் வார்த்தை இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மூல சக்திய தட்டி எழுப்புற மாதிரி. புரியுது புரியுது. இதுக்கு புத்தகம் நான் இருக்கிறேன் தியான பயிற்சி அப்படின்னு ஒரு வழிமுறையையும் சொல்லுது. இது நம்மள அந்த சக்தி மையத்தோட இணைக்க உதவும். இததான் செயல்படும் சக்தி, ஆப்பரண்ட் பவர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் உங்க யதார்த்தத்தை இயக்குற சக்தி. ஓகே ஓகே. அப்போ நாம தான் நம்ம உலகத்தை உருவாக்குறோம். இதுதான் அனுமான விதியோட அடிப்படையா? இதுக்கும் அந்த பிரபலமான ஈர்ப்பு விதிக்கும், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒண்ணுதானே? இது ஈர்ப்பு விதியை விட ஒரு படி மேல போகுதுன்னு புத்தகம் சொல்லுது. அப்படியா? ஆமா. ஈர்ப்பு விதி என்ன சொல்லும்? நீங்க விரும்புறத உங்ககிட்ட ஈர்க்கணும்னு சொல்லும். ஆனா அனுமான விதி நீங்க விரும்பும் அந்த யதார்த்தத்தை நீங்களே ஏற்றுக்கொண்டு அதுவாகவே மாறி வாழ்றத பத்தி பேசுது. மாறி வாழ்றதா? எப்படி? அதாவது உங்க விருப்பம் நிறைவேறின பிறகு நீங்க எப்படி உணர்வீங்களோ, எப்படி சிந்திப்பீங்களோ, அந்த மனநிலையை, அந்த உணர்வை இப்போதே முழுமையாக உங்களுடையதாக்கிக்கணும். அதுதான் அனுமானம். ஓ, உங்க விருப்பம் எதிர்காலத்துல நடக்க போற ஒண்ணு இல்ல, அது ஏற்கனவே உங்க உணர்வுல, உங்க கற்பனையில நடந்து முடிஞ்சிருச்சுன்னு நீங்க தீர்மானிக்கணும். கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம். இப்போ ஆசைப்பட்டதை அடைஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டா மட்டும் போதுமா? வாழ்க்கையில கஷ்டங்கள், பிரச்சனைகள் வருமே, அப்போ அந்த எதிர்மறை உணர்வுகள் அதெல்லாம் இந்த அனுமானத்துக்கு தடையா இருக்காதா? ரொம்ப நல்ல கேள்வி. இது முக்கியமான விஷயம். புத்தகம் இத தெளிவா சொல்லுது.
எதிர்மறை உணர்வுகள் தடைகள் இல்ல. அவை வழிகாட்டிகளா? ஆமா, அந்த உணர்வுகள் ஏன் வருதுன்னு நாம கவனிக்கணும். ஒருவேளை உங்க ஆழ்மன நம்பிக்கைகள் உங்க அனுமானத்துக்கு எதிரா இருக்கலாம். அதனாலதான் உணர்வே ரகசியம் அப்படின்னு நெவில் சொல்றார். இங்க முக்கியமானது வெறும் மேலோட்டமான பாசிட்டிவ் ஃபீலிங் இல்ல. சரி. உங்க விருப்பம் நிறைவேறிய அந்த நிஜமான உணர்வு இருக்கே, அத உங்க ஆழ்மனம் ஏத்துக்கிற வரைக்கும் அத தொடர்ந்து பயிலணும். அப்படி எதிர்மறை உணர்வுகள் வந்தா அத சும்மா தள்ளி விடாம அது எங்கிருந்து வருதுன்னு பார்த்துட்டு மறுபார்வை அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு, அத பயன்படுத்தலாம். மறுபார்வை அப்படின்னா? நடந்த ஒரு விரும்பத்தகாத நிகழ்வை உங்க கற்பனையில மாத்தி நீங்க எப்படி நடந்திருக்கணும்னு விரும்பினீங்களோ அப்படி நடந்ததா நினைச்சு பாக்குறது. இது உங்க ஆழ்மனசுல இருக்கிற பழைய பதிவுகளை மாத்த உதவும். ஓ, இது சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ நம்மளோட அனுமானம், நம்மளோட உணர்வு, இது எல்லாமே நம்மளோட சுய கருத்து, அதாவது நம்மளை பத்தி நாம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறதோட ரொம்ப தொடர்புடையதா? நிச்சயமா. உங்க சுய கருத்து தான் உங்க யதார்த்தத்தோட வரைபடம் மாதிரி, அச்சு மாதிரி. நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் உங்க அனுபவங்கள் அமையும். அப்துல்லாவோட வாழ்க்கையில நடந்ததா சொல்லப்படுற ஒரு சம்பவம் இதுக்கு நல்ல உதாரணம். ஒருமுறை அவருக்கு கடைசி நிமிஷத்துல ஒரு முக்கியமான ஓபராவுக்கு போகணும்னு ஆசை. ஆனா டிக்கெட் எல்லாம் வித்து போச்சு. ஓ, அப்புறம் எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அப்துல்லா ரொம்ப சர்வசாதாரணமா அவர் அந்த ஓபராவுக்கு போறது உறுதிங்கிற மாதிரி நடந்துக்கிட்டார். அவர் தன்னை அந்த உயர்தர நிகழ்ச்சியில இருக்க தகுதியானவரா, நிச்சயமா அங்க போக போறவரா அனுமானம் செஞ்சார். அட, கிடைச்சதா டிக்கெட்? கடைசியில அவருக்கே தெரியாத ஒருத்தர் மூலமா டிக்கெட் கிடைச்சது. இதுதான் சுய கருத்தோட சக்தி. நீங்க உங்களை எப்படி உணர்றீங்களோ உலகம் உங்களை அப்படியே நடத்தும். இத வலுப்படுத்த புத்தகத்துல நம்பிக்கை பலகை, பிலீஃப் போர்டு மாதிரி சில பயிற்சிகளும் இருக்கு. உங்க ஆழ்மனதுல நீங்க யாருங்கிறத பத்தின கருத்தை இத மாத்தி எழுதும். ஆனா இந்த சுய கருத்துங்கிறது சரி. ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க சில சமயம் நாம பாட்டுக்கு நல்லா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட இருந்து பிரச்சனைகள் வருது. இது எப்படி? இங்கதான் ஒரு எப்படி சொல்றது, கொஞ்சம் ஆச்சரியமான சவாலான ஒரு கருத்து வருது. அதுதான் எல்லோரும் நீங்களே, வெளியே தள்ளப்பட்டவர்கள். சுருக்கமா EIYO. EIYO, everyone is you pushed out. என்ன அர்த்தம்? அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மனிதர்கள், அவங்களோட நடத்தைகள், இது எல்லாமே உங்களுடைய உள் மனநிலை, உங்க நம்பிக்கைகள், உங்க அனுமானங்களோட பிரதிபலிப்புகள் தான். அவங்க ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கு. மத்தவங்களோட செயல்பாடு நம்மளோட உள்நிலையை பொறுத்ததுன்னா அவங்களுக்கு சுய விருப்பம், சுய சிந்தனை இல்லையா? இது எப்படி சாத்தியம்? இது மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, உங்க யதார்த்தத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க உள் உலகத்துல நீங்க எதை உண்மையா நம்புறீங்களோ, எந்த அனுமானத்தை ரொம்ப வலுவா பிடிச்சுக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாதிரியே உங்க சூழ்நிலைகள், மனிதர்கள் அமைவாங்க. நெவில் கோடாட் கூட அவர் தன் மனைவிய சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் விரும்பிய குணங்களோட ஒரு பெண் தன் வாழ்க்கையில இருக்கிறதா கற்பனை செஞ்சு அந்த உணர்வுல வாழ்ந்தாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு பெண்ணு அவர் சந்திச்சதாகவும் சொல்றார். இத மத்தவங்கள கட்டுப்படுத்துறதில்ல, உங்க உள் உலகத்தை நீங்க சீரமைக்கிறது மூலமா உங்க வெளி உலக அனுபவங்களை நீங்க மாத்துறீங்க. உறவுகள்ல பிரச்சனை இருந்தா அந்த நபரை மாத்த முயற்சி பண்றதுக்கு பதிலா உங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை அல்லது அனுமானம் அந்த சூழ்நிலையை உருவாக்குதுன்னு பார்க்க சொல்லுது இந்த புத்தகம். இது ஒரு பெரிய பொறுப்பு மாதிரி தெரியுதே. ஆமா, பெரிய பொறுப்பு தான். ஆனா அதே சமயம் பெரிய சக்தியையும் கொடுக்குது இல்லையா? சரி, அப்போ நான் இருக்கிறேங்கிற சக்தி, அனுமானம், உணர்வு, சுய கருத்து, இந்த EYPO இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட மனநிலை அப்படிங்கிற ஒண்ணு உருவாக்குதா? அந்த மனநிலைனா என்ன? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். மனநிலை, ஸ்டேட், அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல உங்களுடைய ஒட்டுமொத்தமான மன உணர்ச்சி பூர்வமான சூழல். நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அதுதான் உங்க யதார்த்தமா வெளிப்படும். உலகம் உங்க மனநிலையின் கண்ணாடி, அதாவது மிரர் பிரின்சிபல் அப்படின்னு நெவில் சொல்வார். கண்ணாடி மாதிரி. ஆமா. உதாரணத்துக்கு நீங்க வறுமைங்கிற நிலையில இருந்தா உங்க எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் எல்லாமே அதை சுத்தியே இருக்கும். அதுக்கேத்த அனுபவங்களையே சந்திப்பீங்க. ஆமாம். அதே சமயம் நீங்க வளம்ங்கிற நிலைக்கு உங்களை மாத்திக்கிட்டா, அதாவது உங்ககிட்ட செல்வம் இருக்கிறதா அனுமானம் செஞ்சு அந்த உணர்வுல இருந்தா உங்க எண்ணங்கள், உங்களுக்கு வர்ற வாய்ப்புகள், உங்க அனுபவங்கள் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி மாறும்.
இதுதான் மனநிலையை மாற்றுவதன் சக்தி. சரி சரி. புத்தகத்துல நெருப்புல நடக்கிற உருவகம் கூட இதை குறிக்கத்தான். உங்க மனநிலை சரியா இருந்தா சாதாரணமா செய்ய முடியாததையும் செய்ய முடியும். உங்க நிலைய மாத்த நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. நினைவாற்றல் கவனிப்பு, காட்சிப்படுத்தல், விஜுவலைசேஷன், ஓ தலையாணை முறை, அதாவது தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க விருப்பம் நிறைவேறியதா உணர்றது, கண்ணாடி நுட்பம், மிரர் டெக்னிக், கண்ணாடியில உங்களை பார்த்து உறுதிமொழிகள் சொல்றது, இந்த மாதிரி. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு விஷயம் தோணுது. இந்த மாதிரி நம்மளோட பழைய நம்பிக்கைகளை, பழைய சுயத்தை மாத்திக்க முயற்சிக்கும் போது அது சுலபமா இருக்குமா? ஏன்னா சில சமயம் ஒரு பெரிய போராட்டமாவே இருக்குமே. நீங்க சொல்றது ரொம்ப சரி. மாற்றம் எப்பவுமே சுலபமா இருக்காது. கண்டிப்பா. அதனாலதான் புத்தகம் மரணம் மற்றும் மறுபிறப்பு, டெத் அண்ட் ரீபர்த் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பேசுது. மரணம்? பயப்படாதீங்க. இது உடம்பளவுல மரணத்தை பத்தி இல்ல. இது ஒரு உருவகம். நீங்க ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்கணும்னா உங்க பழைய சுயம், பழைய நம்பிக்கைகள், பழைய மனநிலைகள் அதெல்லாம் இறக்கணும். அப்பதான் புதியது பிறக்க முடியும். ஓ அப்படியா? ஆமாம். நெவில் பார்படாஸ் போகணும்னு ஆசைப்பட்டப்போ அப்துல்லா அவரை பார்த்து, நீ பார்படாஸ் போறதுக்கு முன்னாடி இங்கே இறந்துடுவ அப்படின்னு சொல்றார். அதோட அர்த்தம் பார்படாஸ் போக முடியாதுன்னு நம்புற அந்த பழைய நெவில் இறக்கணும். அப்பதான் பார்படாஸ்ல இருக்கிற புதிய நெவில் உருவாக முடியும். புரியுது. இந்த உருமாற்றம் சில சமயம் ஆன்மாவின் இரண்ட இரவு, டார்க் நைட் ஆஃப் த சோல் மாதிரி இருக்கலாம். குழப்பமா, கஷ்டமா இருக்கலாம். ஆனா அது ஃபீனிக்ஸ் பறவை சாம்பல்ல இருந்து உயிர் தேழ மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மறுபிறப்புக்கு வழிவகுக்கும். இந்த உருமாற்ற பாதையில நாமளே நமக்கு சில தடைகளை போட்டுப்போமா? அதாவது நாமளே நமக்கு விதிச்சுக்கிற சில கட்டுப்பாடுகள் மாதிரி. நிச்சயமா. அதத்தான் புத்தகம் சின்ன சின்ன தடைகள் அப்படின்னு சொல்லுது. குவிபிள்ஸ். ஆமா. இவை நாமளே உருவாக்கிக்கிற சின்ன சின்ன விதிகள், தீர்ப்புகள், நம்பிக்கைகள். உதாரணத்துக்கு, பணம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படணும், நல்ல விஷயங்கள் எனக்கு நடக்காது, நான் இப்படி இருந்தாதான் சரி, அப்படி செஞ்சா தப்பு, இந்த மாதிரி. அப்துல்லாவே பல வருஷம் சைவமா இருந்துட்டு ஒரு கட்டத்துல இறைச்சி சாப்பிட ஆரம்பிச்சார்னு சொல்லப்படுது. அவர் தன்னை எந்த உணவு விதியாலையும் கட்டுப்படுத்திக்க விரும்பல. ஓ நிவில்லையும் ஒரு கட்டத்துல ரொம்ப துறவற மனப்பான்மையில ஜான் த பாப்டிஸ்ட் ஃபேஸ் இருந்து பிறகு வாழ்க்கையோட எல்லா இன்பங்களும் ஏத்துக்கிற நிலைக்கு ஜீசஸ் ஃபேஸ் மாறினார்னு புத்தகம் விவரிக்குது. பணம், உறவுகள், ஆரோக்கியம், ஆன்மீக வளர்ச்சி பத்தின உங்களோட என்ன மாதிரி சின்ன சின்ன தடைகளை அடையாளம் கண்டு அதை உடைக்கிறது ரொம்ப முக்கியம். அது ஓட்டத்தை தடுக்கிற சின்ன சின்ன கற்கள் மாதிரி. அருமை. அப்போ இந்த முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா, நான் இருக்கிறேன் என்கிற அந்த உள்சக்தி, அனுமான விதி, உணர்வே ரகசியம், சுய கருத்து, இந்த EYPO, மனநிலையை மாற்றுதல், பழையதை விட்டு புதியதாதல், சின்ன தடைகளை உடைத்தல், இது எல்லாம் சேர்ந்துதான் நம்ம கற்பனையை நிஜமாக்குவதற்கான வழிகளா? மிகச் சரியா சொன்னீங்க. இது எல்லாமே ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. இதுதான் இந்த புத்தகத்தோட மையச் செய்தி, அதோட முழுமையான பார்வைன்னு சொல்லலாம். உங்க யதார்த்தத்தை வடிவமைக்கிற சக்தி, அந்த செயல்படும் சக்தி உங்களுக்குள்ளே இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் இந்த எல்லா போதனைகளோட நோக்கமும். முக்கியமா உங்க விருப்பம் நிறைவேறிய உணர்வை இப்போதே முழுமையா ஏத்துக்கிறது, முடிவிலிருந்து வாழ்தல், அப்புறம் உங்க வெளி உலகம் உங்க உள்நிலையின் கண்ணாடி என்பதை புரிஞ்சுக்கிறது. EIPO இது ரெண்டும் அப்துல்லாவோட போதனைகள்ல ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது. நடைமுறையில் இதை பயன்படுத்த புத்தகத்துல சில குறிப்பிட்ட பயிற்சிகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். புத்தகத்தோட கடைசியில சில போனஸ் செயல்முறைகள் இருக்கு. மன உணவு, மென்டல் டயட். ஆமாம். அதாவது நாள் முழுக்க உங்க எண்ணங்களை கண்காணிச்சு எதிர்மறையானத அப்பப்ப மாத்தி அமைக்கிறது. அப்புறம் ஸ்டேட் அக்கிங் டு ஸ்லீப், SATS. ஆமா. தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலையில உங்க விருப்பத்தை கற்பனை செய்வது. ஏற்கனவே சொன்ன மறுபார்வை, அப்புறம் ஏணி பரிசோதனை, ஒரு குறிப்பிட்ட செயலை ஏணியில் ஏறுவது, தொடர்ந்து கற்பனை செஞ்சு அது நிஜத்துல நடக்குதான்னு சோதித்து பார்க்கிறது. இந்த மாதிரி சில பயிற்சிகள் இருக்கு. ஓகே. இதெல்லாம் உங்க நம்பிக்கையை வளர்க்கவும் இந்த தத்துவங்களை செயல்முறைப்படுத்தவும் உதவும் கருவிகள் தான். ஆனா முக்கியம் என்னன்னா, உங்களுக்கு எது சரியா வருதோ, எது உங்க மனசுக்கு நெருக்கமா இருக்கோ அந்த நுட்பத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து பயிற்சி செய்யணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. ரொம்ப நன்றி. இந்த ஆழமான அலசல் மூலமா ஃப்ரம் இமேஜினேஷன் டு ரியாலிட்டி புத்தகத்தோட முக்கியமான செய்திகள், குறிப்பா அப்துல்லாவோட போதனைகள், அனுமான விதி, அந்த நான் இருக்கிறேன் சக்தி பத்தி ஒரு தெளிவான முழுமையான புரிதல் கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். சுருக்கமா சொன்னா, நீங்க தான் உங்க உலகத்தோட படைப்பாளி,
உங்க கற்பனை தான் அந்த சக்தி. இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உங்க கற்பனை தான் உண்மையான தெய்வீக படைப்பு சக்தினா, அப்படின்னா இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க முழு மனசோட முழு நம்பிக்கையோட ஏற்றுக்கொள்ள போகிற எந்த ஒற்றை அனுமானம் உங்க முழு உலகத்தையும் அடியோடு மாற்றி அமைக்க தொடங்கும்? இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கேட்டதற்கு மிக்க நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம்.